லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சக்தி இயக்கத்தை சார்ந்த கர்நாடக ஒருங்கிணைப்பாளர் கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். தங்களுக்கும் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கும். தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு அந்த மும்மொழி கொள்கையை மற்ற மாநிலங்களின் மேலே திணிப்பது, அப்புறம் அந்த தொகுதி மறுவரையறை விஷயமும் ஒரு பல்வேறு குழப்பங்களை மாநிலங்களுக்கு உண்டாக்கியிருக்கு. இந்த சூழலில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து கொண்டே வருது. நேற்று பிடிஆர் கரண் தாப்பர் அவர்களுடைய பேட்டி ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்திச்சு வடநாட்டில். அந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தை நாங்கள் எதுக்கு அதை ஏற்றுக்கணும்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்குறாரு. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகள் அதில் கலந்து கொண்டு இன்றைக்கு அந்த முதல்வர்களுடைய தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக ஒன்றிய அரசுக்கு எதிரான தங்களுடைய எதிர்ப்பை தமிழ்நாடு காட்டிக்கொண்டே வருகிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் காட்டிக்கொண்டே வர்றது. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எதிரியான பார்வை இருந்தது திமுகக்கும் அதிமுகக்கும். எப்படின்னா இரு முதல்வர்கள் ஒன்றா சந்திக்கவே முடியாத அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. இங்க கர்நாடகால இருக்கிறப்ப எனக்கு அந்த ஃபீல் உண்டு. என்னடா அது, இங்கெல்லாம் ரொம்ப தோழமையோட இருக்காங்க, அங்கெல்லாம் இல்லையே. முதல்வர் ஒரு அரசியல் நாகரிகத்தை முன்னெடுத்திருக்க, அதுக்கு மனமார்ந்த பாராட்டு. அடுத்து நான் இன்னும் சொல்லுவேன், இப்படி தமிழ்நாட்டுல மட்டும் அவர் சேர்க்கறது பத்தாது, இந்திய அளவுல எல்லா கட்சியும் சேர்க்கணும். என்இபிக்கு எதிராகவும் டெலிமினேஷனுக்கு எதிராகவும் இந்திய அளவுல எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுதோ அது எம்பிக்களுக்காகவும் சவுத் இந்தியாவை ஒண்ணு சேர்க்கணும். நார்த் இந்தியாவில பாதிக்கப்படுற மாநிலங்கள், நார்த் இந்தியாவிலும் சில மாநிலங்கள் நல்லா வந்திருக்குல்ல, இப்ப ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் முன்னேறிய மாநிலங்கள் அங்கேயும் உண்டு. அவங்களும் இதனால பாதிக்கப்படுவாங்க. சோ அவங்கள ஒண்ணு சேர்க்கணும். அதை தவிர்த்து மொழி, எந்த நாட்டுல எந்த மாநிலத்துல இந்தியாவில மொழி அணியல. இன்னைக்கு பஞ்சாப்ல பஞ்சாப் பேசல, பீகார்ல பீகாரி பேசல, உத்தரப்பிரதேஷோட லோக்கல் மொழிகள் அத்தனையும் அழிஞ்சு போயிடுது. ஈவன் கர்நாடகால துளு கிளு எல்லாமே, கொங்கணி எல்லாமே ஆபத்துல இருக்கு. உனக்கு புத்தி இருந்தா நீ மாத்திக்கோ, சிந்திச்சு செயல்படுன்னு சொன்னது இந்த மண். இந்த மண் இப்படிதான் செயல்படும். அதைதான் பிடிஆர் அவர்களின் அந்த அத்தனை கமெண்ட் சொல்லியிருக்கு. தமிழர்கள் மிக புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள், தமிழர்கள் சரியாக பேசுகிறீர்கள், தமிழர் ஒட்டுமொத்த பிடிஆர் ஒத்தர் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களையும் பாராட்டுறாங்க. முதல்வர் இப்படி ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு அமைச்சர்களை வச்சிருக்காங்க. வெறும் நிதி அமைச்சர்ல நிறைய அமைச்சர்கள் இப்படி பேசக்கூடியவர்கள். அத்தனை பேரும் டெல்லியில இந்திய அளவுல நான் பேசணுங்க. எத்தனை அமைச்சர்கள் ஆங்கிலத்துல பேசுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அத்தனை பேரும் பேசணும், அத்தனை பேரும். நான் ஏனென்றால் நம்ம தமிழர்கள் இனிமேல் தமிழ்நாடு என்ற ஒரு வட்டத்தை விட்டு இந்தியா என்ற வட்டத்துக்கு நம்மளோட கொள்கைகளை இந்தியா முழுக்கரும் பார்க்கணும். நாம் இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கிடையாது, இந்திய அரசியல்வாதிகளாக மாறணும். நான் முதல்வருக்கும் அதுதான் நான் சொல்வேன். இனிமேல் நீ தமிழ்நாட்டு முதல்வர் மட்டுமல்ல, இந்திய அரசியல்வாதியாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ராகுல் காந்தியுடன் பேசி அதற்காக இந்திய அளவில் இணைப்பை ஏற்படுத்த விரும்புவதுதான் என்னோட கோரிக்கையா இருக்கும் முதல்வருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பத்தி யாருங்க பேசுவா? பிடிஆர் மாதிரி யார் பேச முடியும்? அவர்தான் டெல்லிக்கு போகணும், அவர்தான் குரல் கொடுக்கணும். அரசியலை எடுத்துக்கிட்டு போறோம், உரிமைகளை எடுத்துக்கிட்டு போறோம், அதுதான் தமிழர்கள். அதை இந்தியா முழுக்க கொடுக்கணும். நாம் தவறி விட்டது இந்திய அரசியல், தவற விட்டது அரசியல், இனிமேல் தவற விடக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒரு கூட்டுக்குழுவை அமைக்கணும்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதில் அதிமுக உட்பட எல்லா கட்சிகளுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தொகுதி மறுவரையறை தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், தமிழகத்துக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்களுக்கே ஒரு துரோகம் இழக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமித்ஷா, மோடி உள்ளிட்டோர் இதை அப்படியே மறுக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? 7.2% தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது. இன்னைக்கு இருக்கிறப்ப நம்ம நாடாளுமன்றத்தோட ரெப்ரசன்டேஷன் வெறும் 7.2% தான். இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வந்ததுனால உங்களுக்கு 7.2%, ஏன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி 7.2% தான் அப்படின்னு வருது. அந்த மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சதுனால நம்ம 7.2% உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு அதோட குறைக்கிறோம் அப்படிங்கும்பொழுது, இன்னொன்னு அந்த 888 சீட்டுகள் அந்த பார்லிமெண்ட்ல வரும்பொழுது நம்மளுக்கு உங்களுக்கு 49 வரும், 50 வரும் அப்படின்லாம் கதை கட்டுற கம்பி கட்டுற வேலையெல்லாம் கணக்குல சொல்றாங்க. அது நிஜமே கிடையாது. நாங்கள் 7.2%, ரொம்ப சிம்பிள் கணக்குங்க. நாங்கள் 7.2%. நீ 888 ஆக்கினா 7.2% கொடு. நீ 1000 ஆக்கினா எங்களுக்கு 72 எம்பி கொடு. ரொம்ப சிம்பிள். எங்களுக்கு இப்ப நம்மளுக்கு 39 இருக்கு. 39 7.2% வருது.
நீ 1000 ஆக்கிக்கோ, 2000 ஆக்கிக்கோ, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. தெருக்கு ஒரு எம்பி வேணாலும் ஆக்கிக்கோ. எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் எங்களுடைய எம்பிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. as simple as that. அதை போட்டு அதை பெரிய கணக்கெல்லாம் காமிக்க வேண்டாம். எங்களுக்கு எங்களோட குரல் 7.2% அப்படின்னு ஒலிக்கணும். ஏன் அப்படின்னா நாங்கள் சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். நீங்க சொன்ன கொடுமை கட்டுப்பாடை நாங்க பக்காவா பண்ணோம். நீங்க சொல்ற ஜிடிபியோட நாங்க நிறைய ஜிடிபி கொடுக்கிறோம். இந்த மாதிரி நாங்க தொடர்ந்து செய்யறதுக்காக எங்களுக்கு நீங்கள் வெகுமதி கொடுக்காமல் கீழே கொடுக்குறீங்க. அதுதான் பிடிஆர் சொல்றாங்க. இத பிடிஆர் சொன்னதை நம்ம தமிழர்கள் மட்டும் பாராட்டவில்லை. அகில இந்தியாவிலிருந்து வந்து பாராட்டுறாங்க, அகில உலகத்திலிருந்து வந்து பாராட்டுறாங்க. இன்னைக்கு 6000 7000 கமெண்ட்டுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? நான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்கேன், நான் மணிப்பூர்ல இருந்து வந்திருக்கேன், நான் நாகாலாந்துல இருந்து வந்திருக்கேன், நான் உத்தரப்பிரதேசம், நான் ஹிந்தி பேசுறவன் தான். நீங்க சொல்ற மாதிரி யாரையும் எனக்கு கிளியரா சொல்லல. நான் கர்நாடகால இருந்து பேசுறேன், எங்க கன்னடமே போயிடுச்சு, ஹிந்தி வந்துடுச்சு. எங்களோட தாய்மொழியிலேயே நாங்க பேசல. நான் ஒரு பீகாரி, எங்க தாய்மொழியிலேயே நான் பேசல. இந்த மாதிரி என்இபினால வந்துடுச்சு அப்படின்னு பிடிஆர் சொல்றாங்க. பிடிஆர் டீலிமிட்டேஷன் பத்தி சொல்லியிருக்காரு. இதேதான் அவரு சொல்றாரு. நாங்கள் உரிமையும் நீங்க எங்களோட மொழியையும் தூக்கிடுவீங்க, எங்களோட உரிமையும் தூக்கிடுவாங்க. ஆனா தமிழர்கள் நாங்க சும்மா இருக்கணும்ங்கிறீங்க. இன்னொன்னு, நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். நம்மளோட அரசியல் அமைப்பு படி நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். மாநில அரசுக்கு தான் கல்வி உரிமை உண்டு. அந்த உரிமையை நீங்க தூக்கிடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு. இல்லை, இன்றைக்குமே இப்போ தென் மாநிலங்கள் மட்டும்தானே, குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்குது. வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல எதிர்ப்பு இல்ல. தென் மாநிலங்கள்ல இப்ப இந்த புது கொள்கை இந்த இவங்க 888 போகும்போது 165 சீட்டு நம்மளுக்கும் 143 சீட்டு வெறும் உத்தரப்பிரதேசத்துக்கும் வருது. எப்படின்னா ஒட்டுமொத்த தென் மாநிலமும் உத்தரப்பிரதேசமும் ஒண்ணு. எப்படிங்க ஒத்துக்க முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? கும்பமேளாவே அவங்களால ஒழுங்கா நடத்த முடியல. எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டுமே இல்லாம நாட்டை அவங்க கையில கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியும்? நாங்க ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் அவ்வளவு ட்ராக் ரெக்கார்ட்ல இருக்கோம். எங்களுக்கு எந்த வசதி, எப்போதுமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது தான். நம்மளுக்கு எந்த வசதியும் பண்ணி கொடுக்கல. சுதந்திரத்துல இருந்து வடக்குக்கு தான் நீங்க செலவு பண்ணீங்க. எதுவுமே இல்லாம நாங்க பிச்சு பிடிங்கி நாங்க மேல வரோம். சரி, சோசியல் ஜஸ்டிஸ்னாவே வச்சுப்போம். தெற்கு எந்த விதத்துல சோசியல் ஜஸ்டிஸ்ல குறைஞ்சிருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு அரசு பள்ளியில கூட 99% நம்ம டிஜிட்டலைஸ் ஆக்கி வச்சிருக்கோம். அதுவும் அவங்க கொடுக்குற இத்துணூண்டு பணத்துல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கோயில் கட்டுறீங்க. திருப்பி தெற்கு இந்தியா கோயில் கட்டுவீங்களா? இன்னொன்னு ஒரு கஷ்டமான உண்மையை சொல்லட்டுமா? இந்த பிஜேபி சாதியை பத்தி பேசி பிஜேபி உள்ள இப்ப 1% 3% ஆக்கியிருக்காங்கல்ல, 3 பணங்கா பிஜேபி பெருக்கிருக்காங்கல்ல. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இளம் வயது பெண்களோட திருமணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இவங்க உள்ள வந்ததுல. ஏன்னா ஜாதி வெறி மூட்டி முன்னெல்லாம் ஒடுக்கப்பட்ட ஜாதி தான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்ப முற்போக்கான ஜாதியெல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்றாங்க. இவங்க பெண்களுக்கு அழிக்கும் அநீதி ரொம்ப பெருசு. பிடிஆர் அதுவும் தான் சொல்றாரு. பெண்களையும் சமமாக நடத்தணும், அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். தமிழ்நாடு மாரி மகளிரை புரிந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை, நாங்க சமைக்கிறோம், நாங்க சாப்பிடுறோம், நாங்க பூஜை செய்யறோம். பூஜை செய்யறதுக்கு ஆண்களுக்கு பணம் உண்டு. எந்த பெண்ணுக்காவது பணம் கொடுக்குறாங்களா பூஜை செய்யறதுக்கு? ஆனா பெண்கள் இலவசமா 3 மணி நேரம் வீட்டுல பூஜை பண்ணுவாங்க, இலவசமா சமைச்சு கொடுப்பாங்க. எல்லா இலவச வேலைகளும் பெண்கள் அமைச்சிட்டு ஆண்களுக்கு எல்லாமே காசு கொடுக்கற வேலை. அப்ப மகளிருக்கான உரிமையான தொகையை நீங்க கொடுத்ததே இல்ல அப்படின்னு ஒரு திட்டம் போட்டது தமிழ்நாடு மட்டும்தான். அப்படிப்பட்ட தமிழகத்துக்கு நீங்க அநீதி நடக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் வரணும். இதுக்கு ஒட்டுமொத்த இந்திய மகளிரும் வரணும். நாங்க தமிழ்நாட்டு மகளிர் மாரி எங்களுக்கு உள்ள உரிமையை நீங்க வாங்கணும். கர்நாடக மகளிர் மாரி நாங்க இலவச பஸ் பயணம் பண்ணணும். எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கர்நாடகத்துல இலவச பஸ் பயணம் பண்ணலாம். எங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். ஏங்க உங்களை கேட்க போறோம்? நாங்க ஒழுங்கா ஆட்சி இல்லைன்னு தானே இருக்கிற கேந்திரிய வித்யாலயா எல்லாம் பேரை மாத்தி PM ஸ்ரீன்னு வச்சிருக்கீங்க. அதுக்கு மாநிலத்துக்கு இல்லாம மத்திய அரசுன்னு வச்சு கல்வி எல்லாம் மத்திய அரசுல வச்சுட்டு அதுல திருப்பி கலாச்சாரத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு கலாச்சாரத்துல சதியும் தேவதாசி முறையும் எங்களை திருப்பி அனுப்புறதுக்கு நீங்க செய்வீங்க. நீங்க இந்த மாதிரி மாநிலத்தை ஒடுக்குவீங்க. நாங்க தமிழ்நாட்டுல சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வரணும்னு நினைக்கிறீங்களா? இன்னுமே தமிழ்நாட்டுல சோசியல் ஜஸ்டிஸ்ல நாங்க இன்னும் 50 வருஷம் பின்னாடி தான் இருக்கோம். இன்னுமே பெண்கள் 50% பாலிடிக்ஸ்க்கு வரல. நாங்களே செய்ய வேண்டியது அவ்வளவு இருக்கு. நீங்க எங்களை இன்னும் 150 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஒரே நாள்ல அவங்க 100 வருஷத்துக்கு பின்னாடி அழைச்சிட்டு போறதா பிடிஆர் சொல்றாரு. இன்றைக்கு இந்த விஷயத்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கட்சி பேதமின்றி எதிர்க்கிறத எப்படி பாக்குறீங்க? பாஜகவை தவிர, நாதாக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை தவிர
அனைத்து கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறாங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? இன்னும் ஒரு 3 கட்சி பேரை விட்டுட்டீங்க. ஏங்க நாதாக்கா மட்டும் பேசுறீங்க, அந்த கட்சியெல்லாம் சொல்லக்கூடாதா? இந்த தமாகா இல்லையா? கிருஷ்ணசாமி சாரோட கட்சி இல்லையா? ஏசி சண்முகமோட கட்சி. இந்த மாதிரி எல்லாம் கட்சியெல்லாம் எல்லா கட்சியும் ஒண்ணுதான். கட்சிங்கிறப்ப சமம் தான் எல்லாருமே. நம்ம வந்து பெரிய கட்சி, சின்ன கட்சின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பிஜேபி பெரிய கட்சி, நம்ம சின்ன கட்சின்னு ஆயிடும். அதனால எல்லா கட்சியும் 5 கட்சி இருக்கு. சோ உதிரி கட்சிகள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யாருக்கு எப்ப வாய்ப்பு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சோ நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறப்ப கட்சிக்கிட்டும் பேசுவோம். இருந்தாலும் நாத்தக்கா அப்படிங்கிறது நாம் தமிழர் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இந்திய இறையாண்மை மேல் நம்பிக்கை இல்லையோ நம்ம தமிழர்களை வந்து தனியா தமிழ் தேசியம் தானே பேசுறாங்க, தனியா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுனால பரவாயில்ல நம்ம நாளைக்கு பிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கூட பேசியிருக்கலாம். யாருக்குங்க தெரியும் அவங்க கொள்கையெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? அவங்க கொள்கை எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணு இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு எதிராக என்ன வேணாலும் பேசுவாங்க, அவங்கள பாலியல் தொழிலாளின்னு அசிங்க அசிங்கமா பேசுவாங்க, கற்பழிப்புன்னு பதத்துல இல்லாத வார்த்தையெல்லாம் பெண்களை பத்தி கேவலமா பேசுவாங்க, குச்சு கட்டுறது அப்படிங்கிற வார்த்தைகளை பேசுவாங்க, அவங்கள தூக்கி கழுப்பழிக்க போறோமா அப்படின்னு அசிங்கமா பேசுவாங்க. இதுல வந்து உச்ச நீதிமன்றம் வேற புதிய பாதை முறையில புதிய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. விமர்சிக்காட்டியும் அது புதிய பாதை தீர்ப்பு. ஏன் அப்படின்னா கற்பழிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான, கற்பழிச்சுட்டான் அதனால நீங்களே சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி. கற்பழிப்புங்கிற வார்த்தையை தப்பு, பாலியல் பலாத்காரம் இல்ல பாலியல் உறவு அப்படின்னு தான் சொல்லணும், பாலியல் வன்புணர்வுன்னு சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுவித தீர்ப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க அதுல பிஸியா இருக்காங்க. அதுல பிஸியா இருக்கறதுனால இது வேண்டாம்னு நினைச்சுட்டாங்களோ என்னமோ, நம்மளுக்கு ஹூ நோஸ். பிஜேபி எப்போதுமே தமிழர்களுக்கு அகேன்ஸ்டான கட்சி தான். என்இபியை கொண்டு வரதும் சரி, இதுவும் சரி. பிஜேபியில எந்த நிலைப்பாடும் இல்லை. தமிழர்களை ஒடுக்கவும், இன்னும் சொன்ன போனா டாக் பதிலா ஈயே போடலாம், அப்படிப்பட்ட கட்சி தான். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு எதிராக இருக்காங்க, கலாச்சாரத்தினால பின்னாடி கொண்டு போவாங்க, சாதிகள் மேல் சாதிகளை வந்து பிரெயின் வாஷ் பண்றதுல ரொம்ப பெரிய ஆளுங்க. அதனால சிறுமிகளுக்கான திருமணத்தை உங்களை காதலிச்சு வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதனால படிக்கவே வைக்காதீங்க, நம்ம படிக்கப்பா சுயமா பெண்களை சம்பாதிக்கணும்னா சுயமா சம்பாதிக்காங்க, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தான் அவங்க கொடுத்த பெரிய ரிசல்ட். இன்னைக்கு ரிசல்ட் வந்து தமிழர்களையும் சிறு வயதுகள் திருமணத்தை பெண்களை வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு, அதாவது 1% இருந்தாலும் அதை அதிகப்படுத்தினால பிஜேபியோட பங்கு பெரிய பங்கு. பிஜேபி செய்த ஒரே சாதனை பெண்களை இப்படி பின்னாடி கொண்டு போறது. 100 வருஷம் பின்னாடி கொண்டு போவாங்கன்னு சொல்றது நிஜம் இல்லைங்க, பொய் இல்லைங்க. இன்னைக்கு மாநிலங்கள்ல 10 மாநிலங்கள் பிஜேபி மாநிலங்கள்லாம் இந்திய அளவுல பின்னாடி நிக்குது. பிஜேபி இல்லாத மாநிலங்கள் தான் முன்னாடி இருக்கு. குஜராத் மாடல் முன்னாடி இருந்தாலும் அதுல சோசியல் ஜஸ்டிஸ் பின்னாடி தான் இருக்கு. இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்க்கும், தென் மாநிலங்களும் எதிர்க்கும்னு பாஜக யோசிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா யோசிக்காமையா இருப்பாங்க, கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. அதுக்குதான் அமித்ஷா சமாதானம் சொல்றாரு, அவங்க சமாதானம் சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. இப்படி அவங்க பொய் சமாதானம் சொல்லி சொல்லி பொய்யை வந்து இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே அரசியல் பொய் சொல்றதுல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா. சரி, நீங்க தான் பொய் சொல்றீங்கன்னா ஒரு மாநிலம் பொய் சொல்ல முடியுமா? முதல் இடத்துல இந்தியா ஃபுல்லா பொய் சொல்ற ஒரே கட்சி பிஜேபி. பிடிஆரே சொல்றாரு, அமித்ஷாயுமே நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அவர் ட்ராக் ரெக்கார்ட்ல நாங்க எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு மாடை வச்சிருக்கோம் கொள்ளுங்கிறீங்க, மறுநாள் வந்து மாட்டுத்தோல் ஏற்றுமதியை பத்தி பேசுறீங்க. என்ன நடக்குது இந்த நாட்டுல? உங்களோட பணக்கார தோழர் வந்து மாட்டுத்தோல் ஏற்றுமதி பண்ணா மாடை கொள்ளலாம், உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா மாடு புனிதமாயிடும். உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் பிடிஆர் இன்னும் விட்டுருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேசியிருப்பாரு மும்மொழி கொள்கையில. ஏன்னா அந்த நிறைய கேள்விகள் கேட்கல. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 வருடம் முன்னாடி நான் வந்து யூஎஸ் போயிருக்கும் பொழுது என் பக்கத்துல ஹார்வர்ட்ல படிக்கிற பையன் வந்து நாங்க அந்த ஊர் பஸ்ல போயிடும், பாஸ்டன்ல இருந்து நியூயார்க். அப்போ அந்த பக்கத்துல இருக்க பையன் வந்து பேசினா, என் கூட வந்தது ஒரு ஜாப்பனீஸ்ல இருந்து ஒருத்தவங்க 2 இந்தியர்கள். அதுல வந்து ஒருத்தர் வந்து பீகார்ல இருந்து ஒருத்தரும், உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஒருத்தரும் வந்திருந்தாரு. அவங்க வந்து நீங்க ஹிந்தி கத்துக்க மாட்டேங்கிறீங்க, இந்த ஜாப்பனீஸ் நம்மள கேள்வி கேட்கும்போது நாங்க 3 பேரும் வெவ்வேறு மொழியில பேசும்போது நீங்க ஹிந்தி கத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அவங்கள வந்து விளக்கியிருக்கேன், ஏன் நாங்க ஹிந்தி கத்துக்கல அப்படிங்கும்போது. கடைசியில பார்த்தா அந்த பையனுக்கு அவங்களோட தாய்மொழி ஹிந்தியே கிடையாது. தனக்கு ஹிந்தி தெரியும் என்பதனால் தன் தாய்மொழியே மறந்துட்டான். நீங்க நினைச்சு பாருங்களேன், தமிழர்கள் தன் தாய்மொழியை மறந்து ஒரு மொழியை வந்து இன்னொரு 20 விஷயத்துல பேச போறாங்க. இப்ப ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்மள வந்து அந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்லை, ஏன்னா அது வந்து இந்திய மண் சம்பந்தப்பட்டது இல்லை. இன்னைக்கு நான் ஆங்கிலம் கத்துப்போம், நாளைக்கு ஆங்கிலம் கத்துக்காம சைனீஸ் மாதிரி நம்ம தமிழ்லயே ஏஐ வச்சு யூஸ் பண்ணிப்போம், நம்மளுக்கு அது ப்ராப்ளமே இல்லை. இப்ப நான்
எனக்கு பானிபூரி வேணும்னா நான் சாட்ஜிபிட்டியில கேட்கிறேன், அது எப்படி கித்னா ரூபாய் அப்படின்னு கேட்கும். நான் உடனே பதில் பேசிடுறேன். நிறைய நான் இப்ப வந்து எந்த ஊருக்கு போனாலும் டிரான்ஸ்லேட்டர், சாட்ஜிபிட்டி இதெல்லாம் எடுத்து தான் நான் மொழிபெயர்த்து பேசுறேன். அப்படி இருக்கும்போது இந்த NEP அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, அந்த 3வது மொழிய வீட்ல அந்த குழந்தைங்க உட்கார்ந்து தான் கத்துக்கணும். அதுங்களுக்கு ஏன் ஒரு விளையாட்டு கல்வியை எடுக்கக்கூடாது? ஏன் ஒரு பிளேவே பண்ணக்கூடாது? அதுங்கள உடற்பயிற்சியா வச்சு ஆரோக்கியம் பண்ணக்கூடாது? அவங்களுக்கு ஏன் சைக்காலஜி கத்துக் கொடுக்க கூடாது? அவங்களுக்கு ஏன் நியூட்ரிஷன் பத்தி கத்துக்க கூடாது? லைஃப் ஸ்டைல ஏன் கத்துக்க கூடாது? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்ககிட்ட குடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது, தேவையே இல்லாமல் 3ஆம் மொழி அப்படிங்கிறவங்க தேவைப்படுறப்ப கத்துப்பாங்க. நாங்க பெங்களூர்ல இருக்கோம். எங்களுக்கு 5 மொழி கூட கத்துப்போம். 5 மொழி எந்த பள்ளியிலும் சொல்லி தரதில்ல. 6 மொழி இங்க பேசுவோம். 8 மொழி சர்வசாதாரணமா 8 மொழி பேசுறவங்க நான் நெறைய பேர பார்க்கிறேன். 8 மொழி எந்த பள்ளியில சொல்லி தராங்க? உங்களுக்கு நீங்க இருக்கிற இடம் தான் மொழியை தவிர, மொழியை சொல்லித் தருமே தவிர்த்து பள்ளியில் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பாயிண்ட். 2வது ஹிந்தி ஆதிக்கம்ங்கிறது நம் கண்ணுக்கு தெரியாத பூதம். உங்கள ஆக்கிரமிக்கும். ஆக்கிரமிக்காம இது வரைக்கும் ட்ராக் ரெக்கார்டே இல்ல. அததான் பிடிஆர் திருப்பி திருப்பி சொல்றாரு. ட்ராக் ரெக்கார்ட், ட்ராக் ரெக்கார்ட், ட்ராக் ரெக்கார்ட். சர்வே, டேட்டா அப்படின்னு. இதை புரியாமல் அவர் கரண்ட் அப்ப திருப்பி திருப்பி பேசினது நம்மளுக்கு சாதகம். ஏன்னா இது வந்து இந்தியர்கள் மனசுல இருக்கு. அதுவும் முக்கியமா யோகேந்திர யாதவ்லாம் இப்படி பேசுவார்னு நினைக்கவே இல்லை. அவர் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்திய ஒற்றுமை இயக்கம்னு ஒண்ணு நடத்தினவர். அவர் மேல எனக்கு பெரிய மரியாதை. அவருக்கு எப்படி ஹிந்தி பத்தி நாலேஜ் இல்லை? ஏன் காங்கிரஸ்ல பலருக்கு நாலேஜ் கிடையாது? ஏன் நம் தமிழர்கள் எதிர்க்கிறோம்னு? இப்ப எங்களோட சக்தி இயக்கத்திலேயே இருமொழி கொள்கை உண்டு. ஒண்ணு ஹிந்தி, இன்னொன்னு இங்கிலீஷ். இப்ப நான் கர்நாடகால இங்க ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். இப்ப கன்னடம் பேச தெரிஞ்சவங்க அங்க போய் பேச முடியாது. வெறும் கன்னடம் மட்டும் தெரிஞ்சவங்க பேச முடியாது. ஆனா வெறும் ஹிந்தி மட்டும் பேசுறவங்க பேசுறேன். நான் அப்ப சொன்னேன், நான் கன்னடக்காரங்களை அனுப்புறவங்களுக்கு ஆங்கிலமோ ஹிந்தியோ தெரியுதா? அப்ப வரலாங்கிறீங்க. அப்ப வெறும் ஹிந்தி மட்டும் இருக்கிறவங்க கிராமத்துல இருந்து ஹிந்தி மக்கள் வந்து அரசியலில் ஈடுபட முடியும். அகில இந்திய அரசியலில் ஈடுபட முடியும். கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு கர்நாடக பெண்ணோ தமிழ் பெண்ணோ மறுக்கப்படுது அப்படிங்கும்போது உங்களோட மொழி கொள்கையில சிக்கல் இருக்கு. நான் காங்கிரஸ்குள்ளேயும் குரல் கொடுக்கிறேன். நான் போற இடத்துல எல்லாம் குரல் கொடுக்கிறேன். அதுதான் நிஜமான தமிழர். நாம் தமிழர்னு சொல்றவங்க எல்லாம் தமிழர் கிடையாது. அவங்க தமிழர்களுக்கு எதிராக இருக்காங்க. அததான் பேசுறாரு. நன்றி மேடம். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.